ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் பாடத்திற்கு அரையாண்டு தேர்வுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 5 மார்க் எல்லாமே இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ப்ரீவியஸாக பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஸ்டின்லேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் எக்ஸாமுக்கு வந்திருந்தா சொன்னாங்க. ஸோ செகண்ட் மீட்டமில் நம்ம சேனல் வீடியோவை பார்த்து எக்ஸாம் அட்டன் பண்ணவங்க எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் மாணவர்கள் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சரிங்களா? இப்போ வரலாற்று பாடத்தை பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. முதல் பாடத்தில் கூட எல்லா கேள்விகளும் தயவு செஞ்சு என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமுக்காக. ஏன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஒரு பிக் கொஸ்டின் 100% உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஸோ கட்டாயமாக அதை படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடையெளியை பொறுத்தளவுக்கு முதல் பாடத்தில் 4 விரிவான விடையெளி இருக்கு. இந்த 4ல் என்னை பொறுத்தளவுக்கு 4ஐயுமே படிச்சிருங்க, சரிங்களா? ஆனாலும் என்ன சார் ஃபர்ஸ்ட் பாடம் ஃபுல்லாமே படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இதில் 1, 2, 4, சரிங்களா? இந்த 4ல் 3 படித்தாலே என்னதான் அப்படின்னா போதுமானதுதான். ஓகேவா? இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்ததா அழகு 2 பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். பிக் கொஸ்டினை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான பிக் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் முக்கியம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்குவாங்க, ஓகேங்களா? அடுத்ததா 2ஆம் உலகப் போர் அழகு 3 பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் சுருக்கமான விடைகளில் இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் 6ஐயுமே என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா படிக்க வேண்டியிருக்கு. அதுலேயும் எது எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2, 3, 5 உங்களுக்கு நிறைய தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. பிக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிக் கொஸ்டினுமே இந்த பாடத்தில் இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு யாருமே வீடியோ அப்லோட் பண்ணுறதில்ல. நம்ம சேனலில் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக மட்டுமே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு ஸ்க்ரீனில் என்ன செய்யும் அப்படின்னா வரும். ஸோ கட்டாயமாக அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவோம். அடுத்ததாக சுருக்கமான விடைகளில் செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், தென் ஃபிஃப்த்து கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் படித்தாலே போதுமானது. அடுத்ததா அழகு 5. அழகு 5 பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். இதில் தேர்ட் கொஸ்டினும் ஃபோர்த்து கொஸ்டின் எக்ஸாமில் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, சரிங்களா? அடுத்ததா விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த பாடத்துல கட்டாயமாக ஒரு விரிவான விடை எக்ஸாமுக்கு 100% வரும், சரிங்களா? அதனால இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு 3ஐயுமே என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. இதுலேயும் எக்ஸாமில் எது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 1, தேர்ட் 1 தான் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் 3ஐயுமே என்ன செய்யணும் அப்படின்னா படிச்சு வச்சு, ஓகேங்களா? அடுத்ததான் அழகு 6. சுருக்கமான விடையில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடையை பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 7. அதில் 2 மார்க்கை பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1, தேர்ட் 1, ஃபிஃப்த் 1. விரிவான விடையை பொறுத்தளவுக்கு இந்த 2 விரிவான விடையிலுமே முக்கியம்தான். ஆனாலும் இந்த 2லையும் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த முதலாவது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். 1857ஆம் ஆண்டில் பெரும்புரட்சிக்கான காரணங்கள் குறித்து விரிவாக ஆராய்வதற்கா இது உங்களுக்கு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சிருங்க. என்ன சார் நிறைய கொஸ்டின் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 8 மார்க்லையும் உங்களுக்கு இது என்ன செய்யறாங்க அப்படின்னா கவர் பண்ணுறதுனால நிறையா கொஸ்டின் இருக்கிற மாதிரி இருக்கு. இதில் எதில் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சொல்கிறதோ அந்த கொஸ்டின்ஸை டைம் செஞ்சு விடாமல் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 8க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதில் சுருக்கமான விடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின், தென் செவன்த்து கொஸ்டின். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் முதலாவது கேள்வி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கோங்க.
அடுத்ததா பாடம் 9. பாடம் 9 பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடைகளில 1வது 2வது. தென் அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா விரிவான விடைகளில 1வது 3வது படிச்சுக்கோங்க. அடுத்ததா அழகு 10 சுருக்கமான விடைகளில ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், தென் 5th கொஸ்டின், 6th கொஸ்டின். விரிவான விடைகளை பொறுத்தளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும், தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு கொஸ்டினும் நீங்கள் படிக்க வேண்டிய கொஸ்டின். அடுத்ததாக நம்ம இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது காலக்கோடு. காலக்கோடை பொறுத்தளவுக்கு நமக்கு 1990 ஆரம்பித்து 1920 வரைக்கும் ஒரு 10 ஈவெண்ட் படிச்சுக்கோங்க, 10 நிகழ்வு படிச்சுக்கோங்க. 1920 1940 வரைக்கும் ஒரு 10 நிகழ்வு. தென் 1930 ஆரம்பித்து 1950 வரைக்கும் ஒரு 10 நிகழ்வை படிச்சுக்கோங்க. ஸோ இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா எந்த காலக்கோடு கேட்டாலும் நம்மளால் தாராளமாக என்ன செய்ய முடியும்னா அட்டன் பண்ண முடியும். இப்போ வரலாற்று பாடத்துக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டோம். அடுத்த புவியியலுக்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அழகு 1ல் காரணம் கூறுக, வேறுபடுத்துக ஃபுல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் எதை கேட்காங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அதில் எது எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதையும் ஒன் டைம் சொல்கிறேன். சென்டம் எடுக்குன்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் காரணம் கூறுக, வேறுபடுத்துக தயவு செஞ்சு ஃபுல்லாக படிச்சு சரிங்களா. அடுத்ததா காரணம் கூறுகள்ல ஃபர்ஸ்ட் ஒன்று, செகண்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துகள்ல ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் சுருக்கமான விடைகளை பொறுத்தளவுக்கு நம்ம கட்டாயமாக படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கட்டாயம் படிச்சுக்கோங்க, தென் செகண்ட் கொஸ்டின் கட்டாயம் படிச்சுக்கோங்க, தென் தேர்டு கொஸ்டின் கட்டாயம் படிச்சுக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்ததா ஒரு பத்தியில் விடையளிக்கும்ல இந்த ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு 3மே படிச்சுக்கோங்க. ஏன்னா 3மே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான். அடுத்ததா அழகு 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம். அழகு 2 பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சுருக்கமான விடைகள் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின், தென் 6th கொஸ்டின், 7th கொஸ்டின் சரிங்களா. இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 5th தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்ததா இந்த 9th கொஸ்டின் ஒன் டைம் படிச்சுக்கோங்க. வேறுபடுத்துகளை எது ரொம்ப முக்கியமான வேறுபடுத்துக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று ரொம்ப முக்கியமான வேறுபடுத்துக. தென் அடுத்த விரிவான விடைகளில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் அதுக்காக இந்திய காடுகள் பற்றிய இந்த கொஸ்டின் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் ஒரே 1 டைமோ 2 டைமோ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 3. ஸோ அழகு 3ல் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், தென் அடுத்ததா 5th கொஸ்டின், தென் அடுத்ததா 7th கொஸ்டின், 8th கொஸ்டின். இதில் எது ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3, 4, 5, 6 இந்த 4 இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்த காரணம் கூறுகள், முதலாவது காரணம் கூறுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறுபடுத்துகளை உங்களுக்கு 3, 4 எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. விரிவான விடையில 1, 2, 4 ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 4. இதில் உங்களுக்கு சுருக்கமான விடைகளில் செகண்டு, தேர்டு, 4th, 5th, தென் 7th ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறுபடுத்துகளை பொறுத்தளவுக்கு நான் படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின். ஒரு பத்தியில் விடைகளில் படிக்க வேண்டிய கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. அடுத்ததாக அழகு 5. ஸோ இதில் 2 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன், 4th ஒன், 6th ஒன், 7th ஒன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் அடுத்ததாக ஒரு பத்தியில் விடைகளில் இந்த 3மே படிச்சுக்கோங்க. இந்த 3லையும் எது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்ததாக அழகு 6. அழகு 6 பொறுத்தளவுக்கு சுருக்கமான விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், 4th கொஸ்டின், தென் அடுத்ததாக படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 7th கொஸ்டின். தென் வேறுபடுத்துகளை படிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1வது வேறுபடுத்து 1 தான் படிச்சிருங்க. அதே மாதிரி இதில் எல்லா வேறுபடுத்தும் படிச்சிருங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக் கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 கொஸ்டின் இருக்குது. இந்த 4ல் முதல் 3 குறிச்சிக்கோங்க. சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்து படிச்சுக்கோங்க. மற்றவர்களும் இந்த 2வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினை மட்டும் படித்தால் போதுமானது ஓகேங்களா. அடுத்ததா அழகு 7. சுருக்கமான விடைகளில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேறுபடுத்துகளில் 1, 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ஒரு பத்தியில் விடைகளில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் 4th கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட்டும் 4th எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின். அடுத்ததாக குடிமையியல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம்.
ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் குறிச்சு கொடுத்தது ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கட்டாயமாக நினச்சிங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தேவைப்படுது, மேப்புக்கு தனியாக வீடியோ தேவைப்படுது அப்படின்னா மேப் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு மேப் ப்ளஸ் காலக்கூறுக்கு உண்டான தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நினச்சிங்க அப்படின்னா அப்லோட். இப்போ குடிமையில் அழகு 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் குறிவிடை வினாவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். விரிவான விடையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 2க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நம்ம சேனலை பார்த்து எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்தோடனே எப்படி இருக்குது கொஸ்டின், நம்ம குறிச்சு கொடுத்த கொஸ்டின்லாம் வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா மற்ற மாணவர்களும் அதை பார்த்து படிக்கிறதுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சோஷியலுக்கு எல்லாத்துக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் தேர்டு கொஸ்டின், அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின், தென் விரிவான விடையிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக அழகு 3க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுருக்கமான விடையில ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், தென் விரிவான விடையில நம்ம படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. இதில் செகண்டும் தேர்டும் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பாடத்தில் 3மே முக்கியம். 3லேருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும். அடுத்ததா அழகு 4க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் சுருக்கமான விடையில ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தென் அடுத்ததா ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் விரிவான விடையிலன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஸோ அதை கொஞ்சம் படிச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அழகு 5. சுருக்கமான விடையில ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின், செவன்த்து கொஸ்டின், தென் விரிவான விடையில ஃபஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பொருளியல் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம். அழகு 1க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், சிக்ஸ்த்து கொஸ்டின், தென் அடுத்ததாக விரிவான விடையில் ஃபஸ்ட்டும் செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அழகு 2, அதில் 2 மார்க்கில் ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1, ஃபிஃப்த்து 1, செவன்த்து 1, விரிவான விடையில ஃபஸ்ட்டு 1, தேர்டு 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக அழகு 3ல் குருவினால் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின், தென் விரிவான விடையில ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1, தேர்டு 1, ஃபிஃப்த்து 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஷோ கண்டிப்பாக படிச்சுப்பாங்க. அடுத்ததாக அழகு 4ல் நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின், ஃபோர்த்து கொஸ்டின், ஃபிஃப்த்து கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். இந்த பாடத்தை பொறுத்தவரைக்கும் விரிவான விடையெளி கட்டாயமாக எல்லா விரிவான விடையிலையும் படிச்சுங்க. ஏன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். அடுத்ததாக அழகு 5. மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸாமில் எந்த கொஸ்டின்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது, எதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அதை ஃபுல்லாத்தையும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இந்த பாடத்தில் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், தென் செகண்ட் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து கொஸ்டின், தென் சிக்ஸ்த்து கொஸ்டின், அடுத்ததாக செவன்த்து கொஸ்டின், தென் அடுத்ததாக உங்களுக்கு விரிவான விடைகளில் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறேன். பயனுள்ள வகையில் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் கமெண்ட் பண்ண ஒரு சில நாளுக்குள்ளே கட்டாயமாக நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.